இன்னைக்கு இந்த வீடியோவில் இயக்குனர் அமீர் அவர்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் இயக்குனர் அமீர். அது என்ன என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். 1967ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மதுரையில் பிறந்தவர் தான் இயக்குனர் அமீர். இவருடைய தாயார் பாத்திமுத்து பிவி. இவருடைய தந்தை இவருடைய 14 வயதிலேயே இறந்து விட்டார். வீட்டினுடைய கடைசி பிள்ளைதான் அமீர். சினிமாவில் நுழைவதற்கு முன்பு கல்லூரியில பொருளாதாரம் படிச்சுட்டு சினிமாவில் பாரதி ராஜா போல் இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருந்த ஒரு இளைஞர் தான் அமீர் சுல்தான். இவரின் சொந்த அண்ணனுடைய வகுப்பறை தோழன் தான் இயக்குனர் பாலா. சிறிய வயதிலிருந்தே பாலாவும் அமீரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அது மட்டுமில்ல, குடும்ப ரீதியாகவும் கூட இவர்கள் நண்பர்கள். சிறிய வயதில் இயக்குனர் பாலாவும் இயக்குனர் அமீரும் நெருங்கி பழகி வந்ததால் இருவருக்குமே சினிமா மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இயக்குனர் அமீரை விட பாலாவிற்கு சினிமா மீது இருந்த ஆர்வம் குறைவுதானாம். இருந்தாலும் அமீருக்கு முன்பே சினிமாவை நோக்கி பயணம் செய்தவர் பாலா. இருவருமே சென்னைக்கு வந்து பாலா மட்டும் சினிமா பயணத்தை தொடர இயக்குனர் அமீர் திரும்பவும் மதுரைக்கு சென்று விட்டார். பிறகு சிறிது நாள் கழித்துதான் திரும்பவும் வந்து பாலாவுடன் இணைந்துள்ளார். பிறகு இயக்குனர் பாலாவின் சேது மற்றும் நந்தாவில் உதவி இயக்குனராக அசோசியேட் இயக்குனராகவும் பணியாற்றினார். பிறகு நந்தா படத்தில் தன்னுடைய பெயரை அசோசியேட் இயக்குனர் என போடாமல் வேலை மட்டும் வாங்கிய இயக்குனர் பாலாவிடம் சண்டை போட்டு வெளியே வந்த அமீர் நடிகர் சூர்யாவை வைத்து இயக்கிய படம் தான் மௌனம் பேசியது. இந்த படம் 2002ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் சூர்யாவின் கேரியரில் நல்ல பெயரை பெற்று தந்தது. அது மட்டும் இல்லாமல் லாபத்தையுமே பெற்று தந்தது. 2002ஆம் ஆண்டு மௌனம் பேசியதை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகியிருந்தார் அமீர். இதனைத் தொடர்ந்து டீம் ஒர்க் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கிய அமீர் தனது நண்பர்களின் உதவியோடு ராம் படத்தை எடுத்து முடித்தார். ஆனா இந்த படம் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2005ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தில் இசையமைத்ததற்காக சைப்ரஸ் உலக திரைப்பட விழாவில் யுவன் சங்கர் ராஜா சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றார். இதில் நடித்த நடிகர் ஜீவா இந்த படம் மூலம் பலராலும் கவனிக்கப்பட்டார். ஆனாலும் இந்த படத்தில் 55 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட அதை சிவகுமாரின் குடும்பம் அடைத்து அதற்கு ஈடாக தனது மகன் கார்த்தியை கதாநாயகனாக்கி ஒரு படத்தை எடுக்கும்படி இயக்குனர் அமீரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறது. அந்த குடும்பத்தினரின் ஆசையை நிறைவேற்ற பருத்தி வீரன் என்ற கதையை உருவாக்கி அதனை எடுத்து 2007ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்தார் அமீர். முதல் படத்திலேயே கார்த்தியின் முத்திரை பதிக்கும் நடிப்பை வெளிக்கொண்டு வந்தார் இயக்குனர் அமீர். இந்த படம் திரையரங்குகளில் 350 நாட்கள் ஓடி மெகா ஹிட் ஆனது. இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பிரியாமணிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது. இந்த படத்தை தயாரித்து வந்த சிவகுமாரின் குடும்பத்தை சார்ந்த உறவினரான ஞானவேல் ராஜா ஒரு கட்டத்தில் படத்திற்குண்டான பணத்தை செட்டில் செய்யாமல் இருக்க தனது சொந்த பணத்தையும் கடன் பெற்று போட்டு படத்தை தயாரித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் அமீர் என்று சொல்லப்படுகிறது. இந்த படம் 6 பிலிம்பேர் விருதுகளை வென்றது. 2 தேசிய விருதுகளையும் 2 தமிழ்நாடு மாநில விருதையும் வென்றது. இது தவிர ஓசியன் சினிஃபென் திரைப்பட விருதையும் பெர்லின் திரைப்பட விழாவில் ஸ்பெஷல் விருதையும் பெற்றது. தயாரிப்பாளருக்கு 10 மடங்கு லாபத்தையும் ஈட்டி தந்துள்ளது. இது இப்படி இருக்க இந்த படத்தில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தரப்பினர் பருத்திவீரன் படத்திற்கு தான் செலவு செய்த தொகையை தராததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இயக்குனர் அமீர். பிறகு 2013ஆம் ஆண்டு அமீர் இயக்கத்தில் வெளிவந்த ஆதிபகவன் திரைப்படம் ஒரு சராசரியான வெற்றி மட்டுமே பெற்றது. இது ஒரு புறம் இருக்க யோகி என்ற படத்தை தயாரித்து அதில் கதையின் நாயகனாக நடித்தார் அமீர். பிறகு வெற்றிமாறன் இயக்கத்தில் வடசென்னை படத்தில் ராஜன் என்ற மிக முக்கிய கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பினை வெளிக்காட்டி நடித்து 2K கிட்ஸ்களின் ஃபேவரைட் நடிகராக மாறினார் அமீர். இதற்கிடையே நடிகர் கார்த்தியின் 25வது பட விழாவில் அமீர் அழைக்கப்படாதது சென்சேஷனாக பருத்தி வீரன் பட விவகாரமும் பூதாகரமாக வெடித்தது. அப்போதிலிருந்து கோலிவுட்டின் சென்சேஷன் இயக்குனராக வலம் வருகிறார் அமீர். தற்போது டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அரசியல் புள்ளிகள் சினிமா பிரபலங்களுடன் ஜாபர் சாதிக் நல்ல நட்பில் இருந்ததால் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீர் விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜாபர் சாதிக் வழக்கு தொடர்பான விசாரணையை எதிர்கொள்ள தயார் என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். மேலும் இயக்குனர் அமீர் தன்னுடைய மனைவி மகன் மகள் பற்றி எந்த விவரங்களையும் வெளியிடுவதில்லை.